ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். என்ன தான் புதுசு புதுசாக உணவுகள் வந்தாலும் நம்ம அந்த காலத்து உணவுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. சூப்பராக சாஃப்டாக ஹெல்த்தியான பூ போல் ராகி இடியாப்பம் தாங்க. ராகி இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அதோடைய சுவை சொல்லவாங்க வேணும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த சூப்பரான ராகி இடியாப்பத்தை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு அசத்துங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக தேவையான அளவு சுடுதண்ணி நான் காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு இடியாப்ப குழலில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ராகி மாவு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கிறேன். கொதிச்சிட்ருக்க தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், இந்த மாதிரி தளத்தளன்னு கொதிக்கணும். எடுத்து வச்சுருக்கிற மாவில் சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை விடாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாகிடக்கூடாதுங்க. கரெக்டான பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஆவி கட்டி சமைக்கிற ஃபுட் எதுவாக இருந்தாலும் அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எப்படி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கேன். பார்க்கும்போது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய பக்குவம் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம், தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் இடியாப்ப குழலில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி நம்ம தண்ணியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கனால மாவு குழலில் ஒட்டாமல் சூப்பராக வரும். தேவையான அளவு மாவை இடியாப்ப குழலில் போட்டு உங்களுக்கு எப்படி இடியாப்பம் வேணுமோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். நான் ஒத்த இடியாப்பமாக தட்டில் பிழிஞ்சிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வர்ற சமயத்தில் தட்டை போட்டுக்கலாங்க. போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லி தட்டிலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இயற்கையான உணவுகளை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும். இது போல் நல்லா சூப்பரான சாஃப்டான ராகி இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.